Hello friends, welcome back to Jobs Informa channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல தமிழ்நாடு ஃபைபர் நெட் கார்ப்பரேஷன் லிமிடெட் கம்பெனில இருந்து கொடுத்திருக்கக்கூடிய ஒரு 14 ஜாப் நோட்டிஃபிகேஷனோட டீடைல் தான் நம்ம இந்த வீடியோல நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ அத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தோம்னா ஜென்ரல் மேனேஜர் மார்க்கெட்டிங் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 1 லேக்லேருந்து 2 லேக் பர் மந்த் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு வேகன்சி வந்து இந்த ரோலுக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எம்பிஏல வந்து மார்க்கெட்டிங்கில் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேனேஜ்மெண்ட் சர்டிஃபிகேஷன் லைக் பிஎம்டி ஆர் பின்ஸ் டு மினிமம் 10 இயர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்லேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டெலிகாம் ஆர் ஐடி ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 10 இயர்ஸ் இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 35 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. செகண்ட் ரோல் என்னென்னு பார்த்தோம்னா டெப்யூட்டி மேனேஜர் மார்க்கெட்டிங் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 40,000 60,000 பர் மந்தாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கில் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாம் ஆர் ஐடி ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டொமைனில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் 25லேருந்து 40க்குள்ள ஏஜ் லிமிட் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தேர்ட் ரோல் என்னன்னு பார்த்தோம்னா சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 1 லேக்லேருந்து 1,50,000 வரைக்கும் பர் மந்தாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஓப்பனிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் வந்து இந்த ரோலுக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ ஆர் பிடெக் ஆர் எம்எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கல் ஈக்குவலன்ட்ல வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் 40லேருந்து 60க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் நோட்டிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தோம்னா பிரின்சிபல் கன்சல்டன்ட் அண்ட் சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 1 லேக்லேருந்து 2 லேக் வரைக்கும் பர் மந்தாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் வந்து இந்த ரோலுக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேம் நம்ம தேர்ட் ரோலுக்கு பார்த்த அதே எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் தான். பிஇ ஆர் பிடெக் ஆர் எம்எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கல் ஈக்குவலன்ட்ல வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 40 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் ரெண்டு ரோலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 20+ years of experience in implementation of media networks telecom network over varied technologies IP MPLS GPON MPLS DWDM etc. minimum 1 year of experience as project lead or technical lead for development of large scale optical fiber network at state of national level with a minimum of 500k subscribers in wired networkல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் ரோல் என்னன்னு பார்த்தோம்னா மேனேஜர் இன்டர்நெட் சர்வீசஸ் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 50,000லேருந்து 80,000 வரைக்கும் பர் மந்தாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி இந்த ரோலுக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ ஆர் பிடெக்ல வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் 5 years of experience in networking industry and dealing with network users along with project management experience and customer serviceல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 30 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சிக்ஸ்த் ரோல் என்னன்னு பார்த்தோன்னா கன்சல்டன்ட் GPON அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 75,000லேருந்து 1,50,000 வரைக்கும் பர் மந்தாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி இந்த ரோலுக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் degree or diploma in ECE or communication or electrical or computer science or IT from recognized university and relevant experience for subject matter of 7 years of more அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 7+ years of experience தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா 7+ years of experience இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 30லேருந்து 60க்குள்ள ஏஜ் லிமிட் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. செவன்த் ரோல் என்னன்னு பார்த்தோன்னா கன்சல்டன்ட் நெட்வொர்க் பிளானிங் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 75,000லேருந்து 1,50,000 வரைக்கும் பர் மந்தாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி வந்து இந்த ரோலுக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிஇ ஆர் பிடெக் ஆர் டிப்ளமோ இன் ECE ஆர் கம்யூனிகேஷன் ஆர் electrical from recognized university with minimum 7 years of post qualification experience in managing one of the ISP networkல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 30லேருந்து 60க்குள்ள ஏஜ் லிமிட் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
எய்த் ரோல் என்னன்னு பார்த்தோன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 25,000 30,000 per month இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலுக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா பிஇ ஆர் பிடெக் ஆர் டிப்ளமோ இன் இசிஇ ஆர் கம்யூனிகேஷன் ஆர் எலக்ட்ரிக்கல் ஃப்ரம் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி வித் மினிமம் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 25 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 9th ரோல் என்னன்னு பார்த்தோன்னா கன்சல்டன்ட் ரூட்டிங் மேனேஜர் IPMPLS அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து இதுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ ஆர் பிடெக்ல வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் ஈக்குவலன்ட் ஃப்ரம் எனி ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் 7 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்ட் ஆஃப் டெலிகாம் ஆர் OFC ஆர் நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டொமைனில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 30 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 10th ரோல் என்னன்னு பார்த்தோன்னா அசோசியேட் கன்சல்டன்ட் BSS ஆர் ஹெல்ப் டெஸ்க். 11th ஜாப் நோட்டிஷன் என்னன்னு பார்த்தோன்னா அசோசியேட் கன்சல்டன்ட் ஆர் ஆப்ரேஷன் சப்போர்ட் சிஸ்டம் OSS. 12th ஜாப் நோட்டிஷன் என்னன்னு பார்த்தோன்னா அசோசியேட் கன்சல்டன்ட் OFC அண்ட் ROW அப்படின்ற ரோலுக்கான வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3 ரோலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து அதுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இந்த 3 ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஇ ஆர் பிடெக்ல வந்து பார்த்தீங்கன்னா IT ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் ஆர் ஈக்குவலன்ட் ஃப்ரம் எனி ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 3 ரோலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 30 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மினிமம் 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்ட் ஆஃப் டெலிகாம் ஆர் OFC ஆர் நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டொமைனில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டுன்னு ஒன்று கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் ரோலுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இது ஃபுல்லாக நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா வந்து ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ வந்து எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கில்ஸ் காம்ப்ரஹென்ஷன் ஆப்டிடியூட் பிசிக்கல் ஃபிட்னஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனாக வரும். ஓகே, இப்போ பார்த்த இந்த ஜாப் நோட்டிஷனுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுனா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த ஃபார்முடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட் நீங்கள் இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 16th பேஜ் நம்பர்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 16th பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேஜ் வந்து கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபார்மை நீங்கள் வந்து ஃபில் அப் பண்ணிவிட்டு எந்த ரோலுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அந்த ஆட் நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக கொடுத்து எல்லாம் சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் ஃபில் அப் பண்ணிவிட்டு அவங்க கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அட்டாச் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சர் பிளேஸ் டேட் எல்லாமே வந்து கிளியராக ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக படித்து கிளியராக வந்து எழுதிட்டு எல்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸ் நான் இப்போ இந்த ஸ்க்ரீனில் காமிக்கிற இந்த அட்ரஸ் மேனேஜிங் டைரக்டர் தமிழ்நாடு ஃபைபர் நெட் கார்பரேஷன் லிமிடெட் டோர் நம்பர் 807 5th floor PT லீ செங்கல்வராயா நாயக்கர் ட்ரஸ்ட் அண்ணா சாலை சென்னை 600002 இந்த லொகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டில் வந்து அனுப்பணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட் டேட் டு அப்ளை வந்து பார்த்தீங்கன்னா 23/2/2024 ஈவினிங் 5க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சென்ட் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு போஸ்ட் கவரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபார்ம் வந்து பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த ஃபார்மை ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணிவிட்டு அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்களோ எல்லா டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அட்டாச் பண்ணி ஒரு போஸ்ட் கவரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணி விடுங்க. இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சென்ட் ஆகலைன்னா அதுக்கு நாங்கள் ரெஸ்பான்சிபிள் இல்லைன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பாயிண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மூலமா சென்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபார்முடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் எல்லா பாயிண்ட்டும் கிளியராக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே வந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் நோட்டிஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, இப்போ பார்த்தா அந்த ஜாப் நோட்டிஷன் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.